என்ன நடக்கு இங்கே? நான் ரேஷன் கடைக்கு போயிருந்தேங்க. ரேஷன் கடைக்கு போயிட்டு இப்போ தான் வாரேன். அபிமா தான் இன்றைக்கி சமையல் பண்ணியிருக்காங்க. பிள்ளை வந்து கார்ன்லாம் போட்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு வச்சுருக்கா. அப்புறம் என்ன செய்கிறாமக்கா அக்கா? உளுந்த கிரைண்டரில் போட்டுட்டு போனேங்க. தள்ளிக்கோ. அபிமா தான் எம்மா வழி விடு மக்களா. இது முட்டை போட்டு கிரேவி பண்ணிகிட்ருக்காங்க. முட்டையை வேக வச்சு கட் பண்ணி அதை வச்சுக்க பாருங்க. கட் பண்ணி அது செய்ய போகலாம். அவர் பொறுமையாக இருக்க மாட்டாரா ஹரிஷ் குட்டி நீ வேலை நிறைய கிடக்குங்க. நீ அம்மா வீட்டுக்கும் சேர்த்து மாவு அரைக்குது கிரைண்டரில் போட்டிருக்கேன். ஆமாம் வேலை கிடக்கு, வெளியில் போகிற வேலை இருக்குது. இவருக்கு பொறுமையாக இருக்க மாட்டேங்க பாருங்கள். நமக்கு அக்கா கிரேவி செஞ்சு கொண்டு வரட்டுமா? அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் தங்கம்மா. அக்கா கிரேவி வைக்கட்டும். ரியோமாவுக்கும் இப்போ தான் சாப்பாடு வச்சுட்டு வந்தேங்க. ரியோமா அது சாப்பிடாமல் இங்கே வந்து கிடக்கு. இப்போ அக்காளுக்கு ஹெல்ப் பண்ணு போ. ஹரிஷ் குட்டி அபிமா இன்றைக்கி சீக்கிரமே வந்துட்டாங்க. காலேஜ் முடிஞ்சு இன்றைக்கி அவளுக்கு காலேஜெல்லாம் சீக்கிரம் விட்டுறாங்கன்ட்டு வந்து பிள்ளை சமையல் பண்ணுறான். நீ ரசம் கடைக்கெல்லாம் போயிட்டு வாமா, நான் சமையல் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் போயிட்டேன். இதுக்கு தாங்க ஒரு பொம்பளை பிள்ளை வேணுங்கிறது முடியலைனாலும் வேலை நிறைய கிடந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் ஷேர் பண்ணிப்பாங்க. அபி சொல்லுவா, என்ன ஐஸ் வைக்கிறம்மா எனக்கு அப்படின்பா.